அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம் பாபாய். இந்த படம் உங்களுக்கு எப்படி இருக்கு? இந்த படத்தின கதை உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும். நல்ல படம், எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். அதாவது 87 காலப்பகுதியில இந்திய நாமீன காலப்பகுதியில் இருந்த ஆட்களுக்கு அதனுடைய வலிகள் தெரியும். எனக்கெல்லாம் அந்த படத்தை பார்க்க அந்த நேரங்கள் சம்பவங்கள் வந்து அப்படியே காதுக்குள்ள ஒழிச்சு கொண்டே இருந்தது. நிறைய விஷயங்கள் வந்து மனதுக்கு சரியான பாரமா இருந்தது. நிச்சயமா எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். பார்க்க வேண்டிய படத்துக்கு அப்பால வந்து இது வந்து இந்த மாதிரியான விடயங்கள் வந்து ஆவணப்படுத்தப்படும். அது 100 வருஷம் 200 வருஷம் சென்றாலும் எங்களுடைய இனத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய படைகளாலும் சரி, அல்லது அமைதிப்படை என்று வந்து இங்கே செய்த அட்டூழியத்தாலும் சரி, அந்த மக்களுக்கு நேர்ந்த நிறைய விஷயங்கள் வந்து ஆவணப்படுத்தப்பட வேணும். ஸோ அந்த வகையில வந்து இந்த படம் வந்து உண்மையில எல்லாரும் பார்க்கணும். நிறைய ஈழத்தமிழாக்கள் இந்த படம் வந்து பெரிய அளவு சக்சஸ் ஆவார காரணம் எல்லாம் நாங்களே எங்கட படங்களை அங்கீகரிக்கிறேன். அல்லது இப்ப நான் படம் எடுக்கிறேன்னா எனக்கு பிடிக்காத ஒருவர் இந்த படத்தை வந்து புறக்கணிச்சு கொண்டு இருப்பார், அல்லது அதுக்கான எதிர் விமர்சனங்கள் தெரிவிச்சு கொண்டு இருப்பார். அது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ஈழத்தமிழ் படைப்புகள் வந்து அடுத்த லெவலை தாண்டி வந்து கொண்டு இருக்குது. அந்த வகையில வந்து இந்த மாதிரியான படங்களை வந்து ஆதரிக்கணும். அதே மாதிரி இன்னும் நிறைய படங்கள் வர இருக்குது, வந்திருக்குது. சில தியேட்டர்ல போய் பார்த்து ஒரு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நிச்சயமா. அதே மாதிரி போராட்டம் அப்டேட்ஸ் தாங்க எங்களுக்கு. போராட்டம் படத்துக்கு அப்டேட்ஸ் தாங்க புரியுது. போராட்டம் நல்லா வந்து நல்லா படம் ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சுது, போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடக்குது. 2 பாட்டு லான்ச் பண்ணிருக்கிறோம். இன்றைக்கு 3வது பாட்டு லான்ச் பண்றோம் சுவிஸ்ல. அதை பற்றி ஒரு என்ன 3வது லிரிக்ஸ் வீடியோ வந்து சுவிஸ்ல லான்ச் பண்றோம். அதை வாய்ஸ் அண்ட் சுவிஸ்ல இன்றைக்கு லைஃபை பாடுறேன். ஸோ நல்லா வந்து படம் எல்லாருடைய மத்தியில பெரிய ஒரு எதிர்பார்ப்பை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு சொல்லி டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இல்லை சொல்லுவோம். நன்றி, எங்களுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இப்பயே சொல்லி வச்சிருக்கோம். 2 சக்சஸ் மூவி வந்திருக்கு. அந்தோனி என்ற ஒரு படம் வந்திருக்கு, மிக சிறப்பான படம். அதே மாதிரி இப்ப நீலரா வந்திருக்குது. ஸோ கொஞ்சம் பார்க்கல. கண்டிப்பா எங்களுடைய வாழ்த்துக்களை நாம முதல்ல அதே சொல்லிக் கொள்றோம். இப்பவே சொல்றோம் எங்களுடைய வாழ்த்துக்கள் படத்தை. நன்றி 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 நன்றி. சுப்ராஜன்னா வந்து எனக்கும் ஒரு சப்போர்ட் ஒன்று பண்ணியிருக்கேன். இப்படி என்றால் இளங்கோநாடு படத்துல அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு வே ஒன்று கிரியேட் பண்ணவர். இப்ப சோமியண்ணாக்கும் ஒரு வே ஒன்று கிரியேட் பண்ணீங்க. அந்த நன்றி. நேர கட்டு கதைக்கு ஒன்று இருந்துச்சுன்னா இப்ப கதைகளுக்கு சரியான டைம் நினைக்கிறேன். மற்ற சோமியண்ணா பற்றி எனக்கு முதல்ல இருந்தே வந்து கொண்டிருந்தது இந்த படம் ஒரு ஈழத்து சினிமாவை வே கொண்டு கிரியேட் ஆக போகுது. அது எப்படி என்றா கார்த்திக் சுப்ராஜ் அண்ணா என்ன ஃப்ரெண்ட் வந்து பிரபுதாஸ் அவரோட எனக்கு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட். அப்போ இந்த கெட்டப்பெல்லாம் பார்க்க அப்போ அதுல இருந்து சொல்லி கொண்டிருந்தது. இப்போ அது சரியா நடக்குது. இப்போ ஏன்னா நானும் ஒரு ஃபிலிம் மேக்கராக வர்றதுக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறேன். இப்போ எடிட் பண்ணி இப்போ வந்து கொண்டிருக்கிறேன். அதுக்கு எனக்கு இந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று பிறந்திருக்கு. அது எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை பிறகு மிக்க நன்றி. இந்த படத்தை ஸ்கிரீன்ல ஒன்று வந்திருக்கு. மிக்க நன்றி கார்த்திக் சுப்ராஜ் அண்ணா. வணக்கம். ஹாய், வணக்கம்டா. ஒரு நடிகரா இந்த படம் உங்களுக்கு எப்படி இருக்கு? ஒரு ஜாழ்ப்பாணம் தமிழர் பகுதியை சேர்ந்தவரா இந்த படம் உங்களுக்கு எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கார்த்திக் சுப்ராஜ் அண்ணாவுக்கும் சோமிந்திரன் அண்ணாவுக்கும் முதல்ல நன்றியும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். முக்கியமா யாழ்ப்பாண தமிழனா சக நடிகனா சக கலைஞர் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னு சொன்னா இப்படி ஒரு பெரிய ஒரு படத்தை எடுத்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்து உலக மக்கள் பார்க்குற அளவு கொண்டு வந்திருக்கிறீங்க. முக்கியமா இந்த மாதிரி கதைகள் எங்களோட மண்ணில 1000 கதைகள் இருக்கு. இதை நீங்க தொட்டது ஒரு கதை தான், பட் இதே மாதிரி 1000 கதைகள் இருக்குது. கண்டிப்பா தொடர்ந்து இது மாதிரியான படைப்புகள் எங்களோட மண்ணில வரணும். நீங்கள் இங்கேயும் செய்யணும், அங்கேயும் செய்யணும். இந்த மாதிரி செய்யற பொழுது நிறைய கலைஞர்கள் வெளியில வருவாங்க. சோ இந்த நேரத்துல நான் என்னுடைய மக்கள் சார்பாகவும் மண் சார்பாகவும் சிறப்பாக தனிப்பட்ட ரீதியாக வாழ்த்துக்களையும் நன்றியும் பாராட்டையும் தெரிவிச்சு நிற்கிறேன். இந்த கதை ஏற்படுத்த தாக்கம் என்ன மாதிரி உங்களுக்கு இருக்கு? படத்துல தமிழ், ஏன்னா இங்க வர படங்கள் எல்லாமே தமிழை தான் எல்லாருமே நக்கல் அடிப்போம் பொதுவாவே. அதுல இவ்வளவு ஒர்க் இருக்கும், நாங்க கஷ்டப்பட்டு நடிச்சிருப்போம். அதையெல்லாம் தாண்டி சிம்பிளா வந்து தமிழ்ல பிரச்சனையோட போயிடுவினோம். சோ அதை நீங்க இதை எப்படி பாக்குறீங்க?
உண்மையில அதான் இப்ப நாங்க யாழ்ப்பாண தமிழர் ஈழத்து தமிழர்னு சொன்னா எங்களோட மொழி தான் இங்க முக்கியமானது. மொழியினோட கலை கலாச்சாரம் பண்பாடு அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுல சிறப்பு வந்து எங்களுடைய யாழ்ப்பாண தமிழ் மொழி. இதுல என்னன்னா சோமேந்திரன் டைரக்டர் வந்து எங்களுடைய யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒருவர் என்றதால அந்த மொழி நிறைய இருக்கலாம். கிட்டத்தட்ட எங்களோட ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னுக்கு எங்களுடைய யாழ்ப்பாணத்துல நாங்க என்ன மாதிரியான ஒரு குடும்ப உறவில ஒரு ஓபனா சொல்றேன்னா, இந்த ஒரு நகை எப்படி நாங்க போடுறது, சாமி எப்படி உடுத்துவோம், அவங்களோட வீட்டுல ஒரு அமைப்பு எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களை நுணுக்கங்களை பார்த்து செய்திருந்தேன். சோ அது உண்மையில வரவேற்கத்தக்கது. கண்டிப்பா ரொம்ப ஹாப்பியா இருக்கு, நல்ல மன நிறைவா இருக்கு. உண்மையில சில இடங்கள்ல பார்க்கும்போது எனக்கு அந்த வெடிச்சத்தங்கள் சன்னங்களை கேட்கும்போது சிலது சொல்லலாமோ தெரியாது, என்னுடைய மாமா அப்படியே ஞாபகங்கள் வந்தது. பல நினைவுகள் எனக்கு உண்மையில வந்து போனது ஒரு வித்தியாசமா இருக்கு. அந்த ஃபீல திருப்பி ஞாபகமா வந்தது. சோ ரொம்ப நன்றி. இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்தும் பாராட்டுகளும். தேங்க்யூ சோ மச். நன்றி. வணக்கம் சார். வணக்கம். ஏன் சொன்னா நான் அவங்களோட பஃபூன் படம் இருக்கிறதா அப்ப நீங்க போஸ்ட் அண்ட் ஷியாமணி நடிச்சேன்னு சொல்லி அப்ப இருந்து நான் வெயிட் பண்ண ஒரு பெரிய கதாபாத்திரமா பெரிய ஒரு ஸ்கோர் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ஸ்கிரீன்ல நீங்க நடிப்பீங்கன்னு சொல்லி அது அமையல. இப்ப அது அமைஞ்சிருக்கு. இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ சந்தோஷமா இருக்குங்க. எனக்கு காலமான வாய்ப்பு தேடிட்டு இருந்தேன். எனக்கு சொல்றேன், என்ன எனக்கு பிடிச்சிருந்துச்சு படம் பார்க்கும்போது. அது எல்லாருமே வாழ்த்துனாங்க. அது போய் சந்தோஷமா இருந்துச்சு. சொல்ற எனக்கு பேசக்கூட எனக்கு இதா இருக்கு. அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். அதே நேரத்துல இப்ப அடுத்தடுத்த படங்கள் வருது, சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லாருமே. பாத்தீங்களா இப்படி நடக்கணும்னு நாங்க விழாவலமா ட்ரை பண்ணி கொண்டு இருந்தாங்க. நடந்துட்டு இனி இதை விடாம கொண்டு போக வேண்டியது மக்கள் கையில இருக்கு. அது நடப்ப நீங்க வந்து இந்திய படமா இருந்தாலும் சரி, இலங்கைக்குரிய கேரக்டரா தான் 2 படத்துலயுமே அடிக்கும், போன்லயும் சரி இந்த படத்துலயும் சரி. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு ஒரு ஆசை இல்ல நாங்க வேற ஒரு கேரக்டர் அடிக்கணும்? இப்ப நடிகனா வந்து எல்லா பாத்திரமும் நடிக்கணும். ஆனா எனக்கு வந்து வாய்ப்பு வர்றதுன்னா விடையில இல்ல. அதனால இதே மாதிரி வாய்ப்பு வந்து இப்போ அடுத்த சூப்பர் பேர் அடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ வேற ஒரு கதாபாத்திரம் அடிச்சிருக்கேன். இனி மெல்ல தானே மாத்தலாம். ஓகே இருக்கு இந்த சினிமாவில் நீங்க போய் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? ஆமா, இப்ப நிறைய படம் நான் இந்த படம் பார்த்ததுல இருந்து எனக்கு வேற வேணா பஃபூன் வந்து எனக்கு நிறைய மன உளைச்சலா போயிட்டு சொல்லிட்டு நான் பெருசா எதிர்பார்த்தேன். அந்த அதுக்கு அமையல. சோ இந்த படம் வந்து வேற லெவல்ல இருந்தது. வேற லெவல்ல இந்த படம் இருந்தது. சந்தோஷமா இருக்கு. ஸ்கிரீன்ல யாருல பார்க்கணும் அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. வாழ்த்து. ஈழத்தமிழர்களுக்கு தமிழகத்தின் முகமாக மாறியிருக்கிற ஈழத்தமிழர்களின் மனதில் தமிழகத்தின் முகமாக மாறியிருக்கிற தோழர் கார்த்திக் சுப்ராஜா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சோமிதரன் வந்து சும்மா இருந்து இந்த படத்தை எடுக்கல, 15 வருஷம் யுத்தக்கால நிருபராக இருந்திருக்கிற, யுத்தம் பற்றி யாழ் யுத்தத்தின் ஆரம்பமாக இருந்த யுத்தத்துக்கு தவிர வேறு வழி இல்லை என்று எங்களை ஃபீல் பண்ண வைத்த யாழ் நூலக எரிப்பு பற்றியவருடைய இது மிக முக்கியமானது. இந்த முழு அனுபவத்தை அவர் திரட்டி கார்த்திக் சுப்ராஜிடம் திரைக்கலையை பயின்று ஆங்கில படங்களை தவிர வேற ஈவன் தமிழ்நாட்டு படங்கள்ல கூட காண முடியாத மாதிரி கேமராவால கதை சொல்ற ஒரு திரைக்கதையை வடிவமைத்து எங்களுடைய தோழரும் பாலமேந்திராவுக்கு பிறகு ஈழமண் பெற்ற ஒரு சிறந்த கலைஞருமான பிரதீபன் சேர்ந்து இந்த படத்தை எங்களுக்கு வந்திருக்காங்க. இது வந்து ஈழத்துக்கு மட்டுமில்ல தமிழகத்திலும் வந்து திரைமொழியில ஒரு வரலாற்றை சொன்ன முதலாவது படம் என்று நான் பிரகடனப்படுத்துவேன். இது வந்து உண்மையில வந்து ஈழத்தமிழர்கள் இந்த படத்தை ஒரு காலம் மறக்க மாட்டார்கள். நாங்களெல்லாம் நேரில் பார்த்த அனுபவம். சென்சருக்கு வெறும் வெற்றி கோஷங்கள் போடாம
சென்சருக்குள்ளால இந்த படத்தை கொண்டு வரக்கூடிய வகையில் பிறமொழிய ஊடா இந்த கதையை அவர்கள் சொல்லியிருக்கார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றி. இது ஒரு முன்னுதாரணமாக இருக்குது. ஒரு 1000 வருஷத்துக்கு எங்களுடைய கதைகளை சொல்றதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கு. நன்றி.